சுடேரி ஒழிந்த புனல் பூதம் போற்றும் கரணம் ஒழிந்த நுதல் உச்சி உள்ளே ஒளித்த. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம், அதில் 2வது அத்தியமான திருவம்பல சக்கரத்தில் இந்த 997வது மந்திரம் சிந்திக்க இருக்கின்றோம். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. இதன் விளக்கமாக, பட்டுப்போகாத அரச மரத்தின் பலகையை நேராக வைத்து அதன் மேலே நன்றாக பதியுமாறு மசிவாய ந என எழுதி, அது போலவே பண ஓலையிலும் எழுதி, அந்த ஓலையின் மேல் தேன் குட்டை சுட்டால் கிடைக்கும் மெழுகினால் பூசி, அந்த மெழுகு ஓலையோடு ஒட்டி பக்குவப்படும் அளவுக்கு நெருப்பில் காட்டி, அவ்வாறு பக்குவப்பட்ட ஓலையை அரசம் பலகையின் மேல் வைத்து அதில் எழுதியுள்ள மசிவாய நம என்ற மந்திரத்தை ஓதி வருபவர்களுக்கு தம்பனம் என்னும் சித்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. இந்த தம்பனம் அப்படின்ற சித்தி என்னன்னா, இறைவனை அடைவதற்கு தடையாக இருப்பது என்னவோ அது நீக்கப்படும் அப்படின்னு சில புக்குலையும், சில புத்தகங்கள்ல எதிரிகள் பகைவர்கள் நமக்கு அடங்குவார்கள் அப்படின்னும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாருங்கள் அம்மா. கிருத்திகா அம்மா வணக்கம். வணக்கம். காலை வணக்கம். நான் பேசுறது கேக்குறதா? கொஞ்சம் வால்யூம் கம்மியா இருக்குங்கம்மா. இப்ப கேக்குதா? பரவாயில்லைங்க. ஓகே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பாடல் 997. என்னோட தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிச்சுக்கிறேன். நின்ற அரசம் பலகை மேல் நேராக ஒன்றிட மவ்விட்டு ஓலையில் சாதகத்துன்று மெழுகையுள் பூசி சுடரிடை தன்ற வெதுப்பிட தம்பனம் காணுமே அப்படின்னு சொல்றாங்க. இது முதல்ல நமக்கு தம்பனம் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு தெளிவு வேணும். தம்பனம்னா அது கட்டுதல் அப்படிங்கிற ஒரு பொருள்ல வரும். இத எதை கட்டுதல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவா இந்த அட்ட கர்மம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் நம்ம. என் கர்மம் அப்படின்னு மோகனம், வசியம், தம்பனம், மாரணம், ஞாபகம் இல்ல, பேலன்ஸ், அந்த மாதிரி அட்ட கண்மம் சொல்லுவோம். இந்த அட்ட கண்மம்ல தம்பனம் அப்படிங்கிறது ஒரு வகை. இந்த தம்பனத்துல கட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இத இதனாலதான் நம்ம திருமலிகம்மா கூட சொல்லுவாங்க, 4ஆம் தந்திரத்தை நம்ம ரொம்பவும் விரிவா பேச மாட்டாங்க. ஏன்னா இத நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாக்தா மாதிரிதான். சாக்தம் எப்படி வேணா பயன்படுத்தலாம். அதுல இருக்கக்கூடிய ஒரு சில கிரியைகளை எல்லா விஷயத்துக்கும் நம்ம பயன்படுத்துவோம்.
ஆன்ம ரீதியாகவும் போகிறதுக்கும் சக்தியை அடைவதற்கும் பயன்படுத்துறோம். அது கொஞ்சம் நூல் எழ தப்பிச்சுன்னா காமத்தினுடைய பாதைக்கும் இட்டு சென்றுவிடும். சோ இது இது ஒரு மாதிரி கத்தி மேல நடக்கிற மாதிரி. கிட்டத்தட்ட இதுவும் அப்படியேதான். ஆஹ் இந்த அர்த்த கர்மம் பத்தி நம்ம பேசும்போதும் அதேதான். ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி நம்ம நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து எதிராளியை மட்டுமல்ல நம்மையும் பதம் பார்க்கக்கூடியது. கிட்டத்தட்ட இந்த வசியம் எல்லாம் பண்றது அப்படின்னு இந்த காலத்துலயும் சொல்றாங்க. அதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் பண்றவங்களுடைய தலைமுறை குடும்பம் எங்கனம் இருக்கிறது அப்படின்னும் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் இப்ப இருக்கும். சோ அந்த மாதிரி இந்த தம்பனம் அப்படிங்கிறது கட்டுதல் அப்படிங்கிற ஒரு பொருள்ல வருது. இந்த கட்டுதல் அப்படிங்கிறது வந்து எதை கட்டுதல்? பொதுவா இந்த உலகத்துல நான் எதுக்காக இதை சொன்னேன்னாக்கா, இந்த காலகட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, எதிராளியை கட்டுதல், நம்மளுடைய எதிரியை வந்து கட்டக்கூடிய தன்மைய உடையது இது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள போனா எது எதிரி அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கோம். நம்மை இறைபரம்பொருளிலிருந்து நீக்கக்கூடிய அனைத்தும் எதிரிகள் தான் இல்லைங்களா? அப்போ எதிரி வந்து வெளியில இல்லை, நம்ம வந்து உள்ளேதான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஐம்புலன்கள் எதிரி. அப்ப அந்த ஐம்புலனையும் கட்டக்கூடியது இந்த தம்பனம். இப்படி பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து மொத்தமே பொருள் வந்து மொத்தமா மாறுபடும். அப்போ எது தம்பனம்? கட்டுதல். எதை கட்டுதல்? நம்முடைய எதிரியை கட்டுதல். எங்கனம் யார் எதிரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம எதுவெல்லாம் உலக இச்சை, உடல் இச்சை, ஐம்புலன்களின் வழியே செல்லக்கூடிய ஒரு விஷயம், இது எல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிரிகள் தான். சோ அதை கட்டக்கூடியது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இதுல வந்து இந்த அடிப்படையை வச்சுட்டு நம்ம இந்த பாடலை பார்க்கலாம். நின்ற அரசம் பலகை மேல் நேராக ஒன்றிட அப்படின்னு சொல்றாரு. அப்போ எது நம்ம வந்து இந்த சிவசக்கரம் எங்கனம் வரைகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். 8 மேல 8 கோடு போட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி அதை வந்து எதுல பண்ண சொல்றாங்க அப்படின்னா நின்ற அரசம் பலகை மேல் அப்படின்றார். அப்ப நின்ற அரசம் பலகை அப்படின்னா அது என்னது அப்படின்ற ஒரு கேள்வி வரணும். நின்ற அப்படிங்கும் போது இது வந்து இது கிடையாது. அது பேர் என்ன? அந்த 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 மரத்தை வெட்டி அதுல இருந்து வர்ற பலகை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம். நின்ற அரசம் பலகை மேல். நீங்க அரச மரத்தை பாத்தீங்கன்னா அந்த வேர்கள் எல்லாம் ரொம்ப தடிதடியா கீழே வரைக்கும் பரவி இருக்கும். சோ அதுல வந்து நம்ம பண்ணணும், அதாவது அரச மரத்திற்கு கீழ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளை வந்து நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். சோ நின்ற அரசம் பலகை மேல், சோ இட் இஸ் ஸ்டில் ஸ்டாண்டிங் அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. அப்ப அதுல அரசம் பலகை மேல் அப்படின்னா அத வந்து நம்ம வந்து அரச மரத்து அடியிலன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா அந்த அரசம் வேர்கள் தடிதடியா இருக்கும்ல அதுல அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். இது எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பிள்ளையாரும் அரச மரத்தடியில இருப்பாங்க. நம்ம குளக்கரையில அரச மரங்கள் இருக்கும். அரச மரங்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அதனுடைய அந்த வாயு, அது வெளியிடுற வாயு, அது வந்து நம்மளுடைய உடலுக்கு எங்கனம் நன்மை சேர்க்கிறது அப்படின்னு நம்ம வந்து அரச மரம் சுத்துறதுங்கிறது நம்மளுடைய தர்மத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா சோமவாரம் வந்து அரச மரத்தை கண்டிப்பா சுத்துவாங்க. திங்கட்கிழமைகள்ல அரச மரம் சுத்துறது வந்து மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கக்கூடியது அப்படிம்பாங்க. இப்ப ஏற்பட்ட காலங்கள்ல வந்து அரச மரத்தை வந்து எல்லா விஷயத்துக்காகவும் சொல்றாங்க. ஆனா அந்த காலங்கள்ல கார்த்திகை சோமவாரம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த கார்த்திகை சோமவாரத்துல அந்த 4 வாரங்களும் நம்ம வந்து திங்கட்கிழமை தோறும் அரச மரம் சுத்தினா அவ்வளவு நல்லது. சனிக்கிழமையில அரச மரம் சுத்தினா செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது புத்தி தெளிவு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அரச மரத்திற்கும் நம்மளுடைய ஆழ் மனத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு. இத வந்து நம்ம அறிவியல் ரீதியா பாத்தீங்கன்னா வேற ஒரு தன்மை
மீட்டிங்ல இருக்குமா? மன்னிக்கணும். சிவமல்லிகாமா வந்திருக்காங்க. அவங்கள இன்வைட் பண்ணணும்னு பார்த்தேன் பேசும்போது, அதுல மியூட் ஆயிடுச்சு. சோ அந்த மாதிரி அரச மரத்துக்கு கீழே நிற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நேராக ஒன்றிட. அப்ப எது நேராக இருக்க வேண்டும்? நம்ம தான் நேரா இருக்கணும். மவ்விட்டு ஓலையில் சாதகன் துன்று மெழுகையுள் பூசி அப்படின்றாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாமே புறமா பார்க்கலாம், தவறு இல்ல. மவ்விட்டு அப்படின்னா மகரம் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து ஓலையில்னா அந்த காலங்கள்ல என்ன ஓலை நம்ம பயன்படுத்துவோம்? பனை ஓலை தான் பயன்படுத்துவோம். அதனால அந்த பனை ஓலையில அந்த முதல்ல அந்த மகரத்தை எழுதி அதுல வந்து தேன் மெழுகை வந்து பூசி அத வந்து சுடரிடை தம்பிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த இதுல நம்ம வெக்கையில காமிச்சு அத வந்து வைக்கும் பொழுது தம்பனமாகும், தம்பன கண்மமாகும் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து யோசிக்க வேணும், மகரத்தை எங்க வைக்கணும், நம்ம மகரத்தை எங்க வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா மகரம் எங்கே அமையும்? நம்மளுடைய சுவாதிஷ்டானத்துல அமையக்கூடியது வந்து மகரம். அப்ப அந்த மகரத்துல என்ன சொல்றாரு? ஓலையில் சாதகத்தொன்று மெழுகை உள்பூசி என்ன சொல்றாரு? வெதுப்பிட அப்படின்றாரு. அப்ப என்ன ஆகும்? இந்த உலகம், அதாவது நீர் பிரதேசமான அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து உடல் அக்னியினால், அப்ப இந்த இடத்துல நம்ம வெளியில பார்க்கும்போது சுடர்ல காமிச்சு அதை வந்து மெழுகு பூசி, மெழுகு எதுக்காக பூசுறோம்? அந்த இடம் வந்து எந்த எதுல நம்ம மெழுகு பூசுவோமோ அது ரொம்ப நாள் இருக்கும், அதுக்காக நம்ம பூசுறது, மெழுகு பூசுறது. இல்லைன்னா சீக்கிரம் பத்திக்கும் இல்லைங்களா? நீங்க ஒரு மெழுகுவர்த்திய ஒரு இடத்துல போட்டுட்டு நம்ம டக்கால்னு பண்ணும்போது அது என்ன ஆகும்? ஒட்டிக்கும், அந்த இடத்தோட ஒட்டிக்கும். அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல மெழுகை உள் பூசி அப்படின்னா இந்த இடத்துல எது மெழுகு? இறையோடு நாம் கொள்ளக்கூடிய பக்தி, அவரோடு நாம் கொள்ளக்கூடிய பந்தம், அதுதான் இந்த இடத்துல மெழுகு. அப்ப அந்த மெழுக வந்து நம்ம வந்து உள் பூசி இறை பக்தியான மெழுகை நம் உள்ளே பூசி அக்னி என்ன சொல்றாரு? வெதுப்பிட அப்படின்றாரு. எப்ப வெதும்பும்? சுடர் காட்டி அக்னி வந்து சூடு இருக்கும் போதுதான் அது வெதும்பும். அப்ப இந்த இடத்துல எது சூடு அப்படின்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த மூல கனல். அப்ப அந்த கனல்ல வந்து வெதும்ப தம்பனம் காணுமே. எது தம்பனம் காணும்? நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. யாரெல்லாம் எதிரியோ அவர்கள் அதெல்லாம் தம்பனமாகும். நீங்க நம்மள இறையை சென்று சேர்வதற்கு உண்டான ஒரு விஷயத்த எது வந்து நமக்கு தடையாக இருக்கிறதோ அதுதான் எதிரி. அப்ப இந்த ஐம்புலன்கள் எதிரி. அந்த ஐம்புலன்கள் சொல்லக்கூடிய ஐம்புலன்கள் எதிரி அல்ல, அந்த ஐம்புலன்களின் பாதையில் போகக்கூடிய நம்முடைய இச்சைகள் வந்து எதிரி. அந்த அத்தனையும் கம்பனமாகும், கட்டப்படும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து முழுமையில நடக்கிற மாதிரி, கத்தி மேல நடக்கிற மாதிரி. இது வந்து கொஞ்சம் இந்த பக்கம் போனாலும் தவறா முடியும், இல்லைன்னா நம்மையே மத்தவங்களை காயப்படுத்தும், இல்ல நம்மையே கூட காயப்படுத்தி விடும். அதனால இது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பண்ண வேண்டிய விஷயம். அப்ப ஏன் வந்து திருமூலர் வந்து ஏன் இதெல்லாம் சொல்றாரு? இதெல்லாம் சொல்லாம விட்டுருக்கலாமே அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இருப்பாங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது ஒண்ணுதான், யார் யாருக்கு எது தேவையோ அதுக்கெல்லாம் சொல்றாங்க திருமூலர். என்ன சொல்றாரு? ஒருத்தருக்கு வந்து மூலத்துல இருந்து எழுப்பி விட்டா போதும், மேல வந்து பிடிச்சுக்குவாங்க. ஒரு சிலருக்கு அப்படி இல்ல, அதை அடிச்சு துவைச்சு காய போடணும். ஒரு சிலருக்கு ஜஸ்ட் கும்மி சர்க்குல முக்கி கும்மி போட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி முறை. ஒரு சிலருக்கு வெறும் தண்ணியில நல்லா அலசி காய போட்டா போதும். ஒரு சிலருக்கு அப்படி இல்ல, போய் லாண்டரியில கொடுத்து அத வெள்ளாவி வச்சு வெந்து திருப்பி கொண்டு வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. அப்பதான் அது வெளுக்கும் ஒரு சில துணி. அந்த மாதிரி எல்லா தரப்பினருக்கும் எல்லா தன்மையவருக்கும் வழி சொல்றாரு திருமூலர். ஏன்னா ஒண்ணு விட்டு போச்சு ஒண்ணு விடலான்னு இருந்துடக்கூடாது, அப்படி சொல்றாரு. அப்படி சொல்லும் போது நம்ம என்னைக்குமே கிரியைன்னு வரும்போது புறக்கிரியையை தான் நம்ம யோசிக்கிறோம். அந்த புறக்கிரியையை எங்கன மகக்கிரியையாக புரிந்து கொள்வதுன்னு பார்க்கும்போது நமக்கும் ஒரு ஆழ்ந்த இது கிடைக்கும். ஏன்னா இந்த உலகியல் இச்சைங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். மேல போயிட்டு ரொம்ப ஈஸியா பின்னாடி உருவி விட்டுருவாங்க, கீழே வந்துருவோம் நம்ம. அப்ப அப்படி இல்லாம அந்த மாதிரி சமயத்துல லோவா ஃபீல் பண்றோம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி லோவா ஃபீல் பண்ற சந்தர்ப்பத்துல கூட எங்கனம் நாம் அங்கிருந்து அந்த அந்த குழியில விழுந்துடாம மீண்டும் பற்றி ஏறக்கூடிய சிறிய கயராக, நீங்க ஒன்னும் இல்ல, நீங்க எவ்வளவுதான் உயர்ந்த நிலையில நம்ம இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சில நேரம் ஒரு
பின்னாடி போவோம். அப்படி பின்னாடி போகும்போது இந்த மாதிரி ஒரு உச்சாடனமோ ஒரு தம்பனமோ நீங்க பண்ணி பாருங்க, தடகுனு மேல ஏறி உட்காந்துடலாம். அப்புறம் வந்து நமக்கு அந்த அந்த உணர்தல் வந்துரும். அப்ப இதெல்லாமே வழிமுறைகள் தான், அனைவருக்குமான வழிமுறைகள். அதற்குதான் வந்து திருமூலர் வந்து மீண்டும் மீண்டும் எல்லாரையும் கருத்துல கொண்டு இத சொல்லிக் கொடுக்கிறாரு. அதனால இத நம்ம புறக்கிரியையா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அகக்கிரியையா பார்க்கலாம். அகக்கிரியையை எங்கனம் செய்வது அப்படின்னா இறையோடு ஒன்றக்கூடிய ஒரு தன்மையில நம்ம வந்து மூலக்கனலை எழுப்பி மவ்வை வந்து பிடித்துக் கொள்ளும் பொழுது அது வந்து என்னவாக மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. மகரத்தை பிடித்துக் கொள்ளுதல் எங்கனம் அப்படின்னு. நம்ம வந்து இந்த மகரத்தையும் 3ஆ பிரிச்சிருக்கோம். அதனுடைய உயிர் எழுத்து, அகரம் சேர்ந்த எழுத்து அப்படின்னு 2ஆ பிரிச்சிருக்கோம். அது இன்னும் ஆழத்துக்கு நம்மளை கொண்டு செல்லும். அதனுடைய உயிர் எழுத்து எங்கனம் செயல்படும் அப்படின்னு, அதனுடைய மெய்யெழுத்து எங்கனம் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக ஸ்தம்பனத்திற்கு உண்டான ஒரு 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 உன்னதமான ஒரு ஒரு சீக்கிரட்டை சொல்றாரு. அந்த அந்த மெய்யெழுத்து எங்கனம் நம்மை கட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனோட இன்னொரு ஒரு ஒரு வெர்ஷன், அதாவது அதை எங்கனம் செய்வது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு குறிப்பையும் இங்க நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அத்தகைய ஒரு நல்ல அற்புதமான ஒரு கிரியையை பாடலை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கங்க அம்மா. அந்த எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு ஆயுதம் நம்ம சிந்தனைக்கு எப்பேற்பட்ட கருத்துக்களையும் இங்கே அவர் புகுத்துகிறார் என்றால் அவரவருக்கு எது எளிமையாக புரிந்து கொள்ள வகையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் இறைவனை அடைவதற்கு இலகுவாக இருக்குது எதுவோ அத்தனை வழிகளையும் திருமூலர் காட்டுவதாக உணர்த்தினீர்கள். மிக்க நன்றிங்க. வாழ்க விந்தியா அம்மா. வணக்கம். ஒரு நிமிடம் ஐயா. சிவமல்லிகா அம்மா நீங்க, நான் இன்வைட் கொடுத்துட்டேன். நீங்களும் ஒரு ரைஸ் வருது. ஓகே, வந்துட்டீங்க. நன்றிம்மா. நான் வந்து ஒருவேளை உள்ள வரதுல கிளிச் இருந்தா ஒருவேளை வெளில போயிட்டு உள்ள வரீங்களான்னு கேட்க வந்தேன். நன்றி அம்மா. வாங்க வந்தியாம்மா, வாங்க, உங்களுடைய பதிவை தான். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கங்க அம்மா. சிவமல்லிகா அம்மா. விந்தியாம்மா, நீங்க முடிச்சிடுறீங்களா? வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமசிவாய போற்றி. ஓம் நமசிவாய போற்றி. ஓம் திருமூலரே போற்றி. 997வது மந்திரம். நின்ற அரசம் பலகை மேல் நேராக ஒன்றிட மவ்விட்டு ஓலையிற் சாதகம் துன்று மெழுகையுள் பூசி சுடர் இடை தஞ்ச வெதிப்பிட தம்பனங் காணுமே. அரச மரத்தின் பலகையின் மேலே நன்கு பொருந்த மகரத்தை முதலிலும் பிறகு மாற்றியும் 5 எழுத்தை செதுக்கி 5 எழுத்து நமசிவாய. இதே போன்று பனை ஓலையிலும் எழுதி, தென்னை கீற்றுன்னு சொல்லணும், பனை ஓலைன்னு சொல்லணும். அந்த மரபு சொல்ல அருமையாக பதிவிட்டுள்ளார் திருமூலர். பனை ஓலையிலும் எழுதி அதன் மேல் தேன் மெழுகு பூசி சுடரில் சிறிதே காட்டி பிறகு பலகை மேல் வைத்து தியானம் செய்தல். தியானம் எப்படி செய்ய வேண்டும் என்று பல மந்திரங்களில் பதிவிட்டுள்ளார். கட்டுதல் ஆகும். இங்க முக்கியமானது கட்டுதல் தான். நின்ற அரசு என்றது யந்திர மந்திரங்களுக்கு ஏற்றதாய் நிற்கிற என்ற பொருளில் இங்கு அமைந்துள்ளது. துன்று அப்படின்னா பொருந்தும் அப்படின்னு அர்த்தம். சுடர்னா சிறு நெருப்பு சுடர். தஞ்ச வெதிப்பிட அப்படின்னா சிறிதே சூடாக்க. தம்பனம் அப்படின்னா கட்டுதல்னு அர்த்தம், அடக்குதல், எதிரிகளை செயல் இழக்க செய்தல். நமக்கு எதிரி யாரா இருக்கும், எதுவா இருக்கும் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். ஐம்பொறிகள், அந்த ஐம்புலன்கள் தான் எதிரியா இருக்கு. மெய், வாய், கண், மூக்கு, செவி. எனக்கு இந்த மந்திரத்தை வாசித்ததுமே எதிரினோடனே இதுதான் தோன்றியது. நம்ம மேனியை நல்ல வண்ணம் திருமூலர் சொன்ன மாதிரி
உடம்பை நல்ல வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உடம்பில் உயிராக சிவபெருமான் இருக்கிறார். சிவபெருமானை பார்த்தவர், உணர்ந்தவர், சிவனின் அருள் பெற்றவர் திருமூலர். அதனால் அவர் இந்த உடம்பை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்வார். அப்போ முதல்ல மேனி, இந்த உடல் நன்றாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இந்த பிறப்பே உடம்பு உயிர் இருப்பதால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த வாய் எதற்கு? ஓம் நமச்சிவாய போற்றி போற்றி, ஓம் நம சிவாய போற்றி போற்றி மந்திரம் சொல்வதற்காகத்தான். அவருடைய அடியார்கள் பாடிய மந்திரங்களையும் தேவார திருவாசக பாடல்களையும் ஓதுவதற்காகத்தான். கண்ணு சிவன் உருவத்தை காண்பதற்காகத்தான். மனதிற்குள்ளும் கோயில்களில் உள்ள அந்த சிவ நடராஜ பெருமாள் உருவத்தை, சிவலிங்கம், இதை காண்பதற்காகத்தான், அவரை துதிப்பதற்காகத்தான். மூக்கு நல்ல ஒரு நாற்றம் இருக்கும், அந்த இடத்துல அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்ய வேண்டும். யோகிகளும் ஞானிகளும் ரிஷிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் யோகிகளாக யோகத்தை அவர்கள் மிக சிறப்பாக கையாண்டவர்கள். அப்போ அந்த மெய், வாய், கண், மூக்கு, அந்த வாசம் நல்ல வாசமாக இருக்கணும். இப்போ துர்நாற்றமாக இருக்கிற இடத்துல கூட மனிதர்கள் வாழ்ந்து அப்படியே பழகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. மனம் செம்மையாக இருக்க வேண்டுமென்றால், சூரியனை போல பரிசுத்தமாக இருக்க வேண்டுமென்றால், சுற்றுச்சூழல் மிக அருமையானதாக இயற்கை நம்மளுக்கு இருக்கணும். அதைத்தான் இங்கே அருமையாக சொல்கிறாரு. அதுக்கடுத்து மெய், வாய், கண், மூக்கு, செவி. காதுகள் எதற்காக இருக்குது? காது இந்த உறுப்பு அற்புதமானது. சிவனுடைய நாமத்தை கேட்பதற்காக, சிவனுடைய அந்த அருள் விளக்கத்தை கேட்பதற்காக. இப்படி ஐம்புலன்களையும் நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும். வாழ்வியலானால் நல்லதை கேட்க, நல்லதை பேச, நல்லதை பார்க்க, இப்படி நல்லதுக்கு பயன்படுத்தணும். இந்த உடம்பையும் நல்ல செயல்களுக்காக பயன்படுத்த வேண்டும். நம்மளுடைய எண்ணமும் சொல்லும், நம்மளுடைய செயலும் இறை சிந்தனையோடு ஒரு மக்கள் தோண்டே மகேசன் தோண்டு என்பதற்கேற்ப நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அதற்கு சில நேரங்களில், ஏன் பல நேரங்களில் நம்முடைய அந்த ஐம்புலன்களே நமக்கு எதிரிகளாக இருக்கு. அந்த எதிரிகளை நாம் அழித்து நல்வாழ்வு வாழ வேண்டும். சிவனுடைய நாமம் சொல்ல வேண்டும். அப்படித்தான் நான் இந்த மந்திரத்தை வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கம்மா, நல்லதொரு விளக்கம். வாருங்களம்மா சிவமல்லிகா அம்மா, வணக்கம். தங்கள் கருத்தை பதிய அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். திருமூலர் இறைவனுடைய திருவருளாலும் திருமூலருடைய குருவருளாலும் இன்னைக்கு இந்த மந்திரம் நமக்கு ஒரு சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கோம். நின்ற அரசம் அப்படிங்கிறது, நின்றங்கிறது நல்ல முதிர்ந்த அரச மரத்து பலகை எடுத்துக்கணும் அப்படிங்கிறாரு. அடுத்து ஒரு ஓலைச்சுவடியும் எடுத்துக்கணுங்கிறார். ஓலை, பனை ஓலையும் எடுத்துக்கணும் அப்படின்னு 2 எடுத்துக்கிறது. இந்த தம்பனம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு, தம்பனம் அப்படின்னா கட்டுதல். இந்த வித்தைக்கு அரசம் பலகையும் அந்த பனை ஓலையும் 2 எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு அந்த மந்திரத்தில். அப்போ எதுக்கு 2 எடுத்துக்கிறது அப்படிங்கிறது? ஏன்னா ஒரு இது அரசம்பலகை அப்படின்னாலே போதும், அதில் வச்சு ஜபம் பண்ணனா தம்பனம் நடக்கும் இல்லையா? ஆமாம், நடக்கும் தான். ஆனாலும் இதில் இந்த தம்பனம் அப்படிங்கிறதுல பல வகையான தம்பன முறைகள் இருக்குது. அதில் சத்ரு தம்பனம், விலங்கு தம்பனம், நேர் தம்பனம், சுக்கில தம்பனம், வாகன தம்பனம், அதாவது நிறுத்துறது. நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டே ஒரு இடத்துல நான் வர வரைக்கும் ரயில் கிளம்பக்கூடாது அப்படின்னு நம்ம அந்த இது பண்ணணும்னா, ஏன்னா இந்த வித்தை தெரிஞ்சவன் அதை நினைச்சாலே அது நடக்கும். அந்த மாதிரி எல்லாம் உண்டு இந்த இதில். அது இது தான் கட்டுதல் பேர். இப்போ 2 இது வச்சுருக்காங்க, பலகையும் வச்சுருக்கு, ஓலைச்சுவடியும் அந்த பனை ஓலையும் வச்சுருக்கு. அப்படின்னா அந்த பனை ஓலையில் 2யுமே அதில் பொதுவாக எல்லாத்துலேயுமே அப்போ அதான் சொல்லிட்டு வர பஞ்சாட்சர மந்திரத்தை தான் நம்ம அதில் எழுதி ஜபிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அப்போ அந்த ஓலைச்சுவடியில் எழுதுறதுங்கிறது
அது நம்ம யார் சத்ரு தம்பனம் அப்படின்னு ஒன்று வருது இல்லையா, அதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க இருக்கிற இடத்துல கொண்டு போய் அதை புதைச்சி வைக்கிறது. அதனால தான் வந்து ரெண்டுமே சொல்லிக்கிட்டே வர்றது. அது அந்த கருத்தை கொண்டு தான் அந்த மாதிரி ரெண்டும் சொல்கிறது. ஏன்னா இதை வந்து வீட்டில் வச்சு ஜபிப்பாங்க. இந்த அரசம்பலகை வந்து வீட்டில் வச்சு ஜபிப்பாங்க. இதை ஜபிச்சு இதை எழுதி கொண்டு போய் இப்போ வந்து பார்த்துருப்போம், இந்த மாரணங்கிறதுல வந்து சுடுகாட்டில் கொண்டு போய் தென்கிழக்கு மூலையில் அதை புதைக்கணும் அப்படின்னு ஒரு இது சொல்லுவார். அதே மாதிரி இந்த ஒரு வீட்டில் பகையை நம்ம யாரை எதிரி அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க வந்து நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் கட்டுப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஓலைச்சுவடியை வந்து அவங்க வீட்டு மூலையில் அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏன்னா இது ரொம்ப ஒரு விளக்கம் சொல்ல கிடையாது. ஏன்னா இது வந்து வேண்டாம், இது வந்து நல்லது இல்லை அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப விளக்கம் சொல்ல கிடையாது மந்திரத்தில். ஏன்னா இதை வந்து இது வாம மார்க்கம் அப்படிங்கிறதுல வந்துடும். ஏன்னா இது சிவ வழிபாடு, இறைவனை அடைவதற்கோ இல்லை நமக்குள்ள இறைவனை காண்பதற்கோ உள்ள வழிமுறைகளை சொல்லுவது அல்ல. இது வாம மார்க்கத்தை சேர்ந்ததுனால இது ரொம்ப விளக்கம் சொல்ல கிடையாது. ஆனால் இதை மாதிரி செய்வாங்க. நம்ம பேசும்போது அதனால சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு வீடுகளில் கொண்டு போய் புதைச்சி வைக்கிறதுக்காக அந்த ஓலைச்சுவடிகளை எழுதி ஜபிச்சு அங்கே கொண்டு போய் மூலையில் வச்சுருவாங்க. அப்புறம் இங்கே அந்த அரசம்பலையில் அவங்க ஜபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வச்சு நடத்துறது. இப்போ கூட சில அதை தான் நம்ம இப்போ மந்திரவாதி அவங்கள சொல்லிடுறோம். இப்போவும் இருக்காங்க, நமக்கு தெரியாமல் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அது மாதிரி இந்த இது வந்து இதை வந்து அதாவது நம்ம யோகத்தில் வந்து சுவாதிட்டானத்தில் வந்து ரொம்ப, அதாவது அந்த இடத்துல மூலாதாரத்தில் இருந்து சுவாதிட்டானத்தில் நிற்கவே கூடாது. ஏன்னா சுவாதிட்டானத்தை தாண்டி நம்ம மணிப்பூரகத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிறது தான் அந்த யோக நெறியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு வித்தை இருக்குது அப்படிங்கிறது சித்தர்கள் வந்து சொல்கிறது உண்டு. இதை வந்து நல்லது இல்லை, வந்து தீமைக்கு, அதான இது எதுனா இது வந்து எல்லாம் நிறைய வந்து தீமைக்கு தான் பயன்படுத்துறது. மனிதனுடைய குணமே வந்து இறையருள் பெற்றவங்க வந்து ஒரு நல்ல அறத்தோடு இருப்பவர்கள் தான் இந்த மாதிரியான குற்றங்களில் விருப்பப்பட மாட்டாங்க. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு குணத்தை உடையவர்களாக தான் இருப்பாங்க. அதுக்காக இந்த மார்க்கத்தை அதான், ஏன்னா அதோட சார்புடைய இந்த அம்பல சக்கரம் அங்கே வந்து இந்த கட்டங்கள் வரைஞ்சி அதில் வந்து பஞ்சாட்சரத்தை வரைஞ்சி அது வந்து இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்துறதுக்கு முடியும். ஆனால் இதை பயன்படுத்தக்கூடாது, இது நல்ல ஒரு தீமையான வழி அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக தான் இந்த இடத்துல நமக்கு ஒரு அந்த எட்டு கூட சொல்லலை, ஒரு 6 தான் சொல்கிறேன். அட்ட கண்மத்தில் அந்த வேதமும் வேட கம்மனம் இருக்கும். வேடம் அப்படின்னு இருக்கும். அதாவது பிரிக்கிறது, பேதப்படுத்துறது. அந்த அட்டகன்மத்தில் 6 தான் சொல்லியிருக்காரு வேற. ஏன்னா அதுவும் இதுக்குள்ளே அடங்கிரும் அப்படிங்கிறதுனால அது மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம ஒரு இது சிந்தனைக்கு எடுத்துக்கக்கூடியதில்லை. சும்மா நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம வந்து ஒரு அதாவது பஞ்சாட்சரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி கூட செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் திருமூலர் வந்து கடைசியில் இந்த மாதிரி நமக்கு ஒரு மந்திரத்தை கொடுத்துருக்காரு. 6 இதை கொடுத்துருக்காரு. அட்டகன்மத்தில் 6 வகையான இதை கொடுத்துருக்காரு நமக்கு. அதனால் இதை வந்து நம்ம ரொம்ப இது நமக்கு பயன் இல்லாதது, இதை கண்டிக்கத்தக்கது. இந்த முறைகள்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது. ஒரு நம்ம சிவன் அடியார்களாக இருக்கிறவங்க வந்து இதை இப்படி இருக்குது, இந்த மாதிரியான முறைகளை மக்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுலையும் நம்ம கருத்தாக இருக்கணும். ஏன்னா இந்த முறைகள்லாம் வச்சு இறைவனை அடைய முடியாது, இறைவனுடைய அருளை பெற முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்த்துக்கிட்டு வந்துட்ருக்கோம். அதாவது பஞ்சாட்சரத்தை பயன்படுத்தி இறைவனையும் அடையலாம்.
இறை அருளை பெறலாம், வீடு பேரே பெறலாம். அதுக்கு தான் நம்ம அம்பல சக்கரம் அதெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கு. ஆனால் இது வந்து அந்த மாதிரி இதை பயன்படாத, ஆனால் நீ இதை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பாக தான் இது நமக்கு இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிக்கத்தக்கது இந்த மாதிரி எல்லாம் அப்படிங்கிறதையும் நமக்கு உணர்த்திக்கிட்டே வந்திருக்கார். ஏன்னா ஒரு அருளாளன் அப்படிங்கிறவன், ஒரு சிவனடியார் அப்படிங்கிறவன் வந்து அதாவது யாருக்கும் துன்ப விளைவிக்கணும், வந்து இயற்கைக்கு மீறி ஒன்று செய்யணும், ஏன்னா எல்லா சிவன் செயல் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் அவனுக்கு இருக்குன்னே ஒழிய இறை நியதிக்கு மாறா எதையும் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதே சமயம் அவங்க ஒரு வந்து யாரையும் கட்டுப்படுத்துறதோ அடிமைப்படுத்துறதோ அந்த மாதிரி எண்ணம் நிச்சயமா அடியார்களுக்கு, சிவனடியார்களுக்கு அது இருக்காது. அதனால நம்ம இங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம நல்ல ஒரு அருளாளர்கள்னே சொல்லலாம். நம்ம எல்லாமே ஒரு நல்ல சிறந்த அடியார்கள், எம்பெருமானுடைய சிவனுடைய அடியார்கள் நம்ம எல்லாம். அப்போ இந்த மாதிரி ஒன்று இருக்கு, இதை வந்து தவிர்க்கக்கூடியது. ஏன்னா இவரோட காலகட்டத்தில் இதெல்லாம் எழுதின அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடைமுறையில் ரொம்ப பெரும்பான்மை நடைமுறையில் இருந்தது. இப்போ அது வந்து நிறையா அதெல்லாம் மறைஞ்சிருச்சு. இருந்தாலும் அங்கே ஒன்று நம்ம கேள்விப்படுறோம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அறிஞர்களுடைய, நம்மளுடைய சிவனடியார்களாக இருக்கிறவங்களுடைய ஒரு பக்குவ நிலை. அதைத்தான் நம்ம வந்து இறைவன்கிட்ட வைக்கணும். ஏன்னா எப்படியும் அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இருக்கும்போது இதை வந்து நன்மைக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா பெரும்பான்மை இதை தீமைக்கு தான் பயன்படுத்துறாங்க. அதனால தான் இது கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி வந்துடுதா. அதனால தான் அதை வாம மார்க்கம் அப்படிங்கிறதுல அதை ஒதுக்கிடுறாங்க. இதை நன்மைக்கும் பயன்படுத்தலாம். இப்போ இந்த சுக்கில தம்பனம் அப்படின்னு இருக்கு, அதை வந்து வேற மாதிரி நம்ம யோக முறையில் அந்த மாதிரிலாம் கூட அதை கட்டுப்படுத்துறதுக்குரிய நமக்கு சொல்லியிருக்காங்க. சிவ யோகத்தில் சுக்கிலத்தை வந்து எப்படி கட்டுப்படுத்துறங்கிற முறை சொல்லியிருக்கு. ஆனால் இந்த மாதிரி சுக்கில தம்பனம் ஒன்று இருக்குது அப்படிங்கும்போது இதை மற்றவங்களுக்கும் பண்ண முடியும் அப்படிங்கிறபோது தான் அது வந்து ரொம்ப தீமையானதை. அது நம்ம யோகத்தில் நமக்கு மட்டும்தான் கட்டுப்படுத்திக்க முடியும் சுக்கிலத்தை. இதை வந்து எப்படின்னா மற்றவங்களுக்கு இந்த மாதிரி பலகையெல்லாம் வச்சு இந்த பண ஓலையை கொண்டு போய் அவங்க வச்சு அவங்களுக்கு குழந்தையை பிறக்காமபடிக்கு அதை கட்டுப்படுத்துறது, இந்த மாதிரி வந்து தீமையை பயன்படுத்துறது. இது இல்லை, இது நமக்குள்ள யோக முறையில் பண்ணும்போது நிச்சயமாக அது வந்து நன்மைக்கு தான் பயன்படுத்துவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இதை வந்து நம்ம இந்த மாதிரி தான் நம்ம இதை வந்து ஏன்னா நம்ம எல்லாம் சிவன் அடியார்கள் இருக்கிறோம், சிவனை சார்ந்து இருக்கும்போது திருமூலர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய கருத்து அப்படிங்கிறது இதுதான் இல்லை. அது மாதிரி தான் நம்ம அந்த இடத்துல இருக்கணும். ஏன்னா அவர் நிறைய இடத்துல, ஏன்னா அன்பே சிவம் அப்படிங்கிறது அப்போ இவர் தான் வந்து அந்த காலகட்டத்தில் நிறைய இந்த மாதிரியான ஒரு நல்லொழுக்கம் இருந்ததுனால தான் அதை வந்து அதாவது சைவ சமயத்தில் கூடா ஒழுக்கம், சிவநிந்தை அப்படிங்கிற நிறைய புறச்சமய தூஷணம் அப்படிங்கிற நிறைய பகுதிகள் எல்லாம் வந்து அவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து இந்த சைவ சமயங்கிறது அன்பு சமயம். அன்பால தான் வந்து எல்லார்கிட்டையும் எல்லா உயிர்கிட்டையும் அன்பால இருக்கிறதுங்கிறது தான் சைவ சமயம். இது சைவ சமயத்துக்கு புறம்பானது. இதை ஆனால் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படிங்கிறதுல தான் அவர் நமக்கு அந்த இடத்துல ஒரு குறிப்பாக வச்சிருக்காரு. அதுதான் இந்த மந்திரம். எல்லாம் இப்போ இந்த வருதுலையே அடுத்து நமக்கு மோகனம், உச்சாடனம், மாரணம் இதெல்லாம் வருது. எல்லாத்துக்குமே அதைத்தான் சொல்லிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு தெளிவுபடுத்திக்கணுங்கிறது. ஏன்னா நம்ம திருமூலருடைய இதை படிக்கும்போது இந்த மாதிரியான ஒரு தெளிவு நம்மகிட்ட இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து, என்னுடைய விருப்பம். திருமூலருடைய விருப்பமும் அதுதான். நன்றி, வாய்ப்புக்கு நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. திருவம்பல சக்கரம் இன்னும் ஒரு 4-5 பாடல்கள்ல முடிவடை இருக்கின்றது. இன்னும் 2 நாளில் நம்ம 1000வது மந்திரம் தொட இருக்கின்றோம். இந்த நாளில்
நமக்கு இன்றைக்கு நமக்கு சிறப்பு சொற்பு ஆற்றிய அம்மா அவர்களை மிக்க நன்றியோடு பார்க்கின்றோம். மிக்க நன்றிங்க அம்மா. வாங்க கோமாக்குடி ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு கேள்விகள் எதுவும் இல்லைங்க. உங்களோட அனுமதி இருந்தாக்க அம்மாவோட சிவமல்லிகை அம்மாவோட வகுப்பு திருச்சியில் நடைபெற இருக்குதுங்க, வர 8/9. அதை சொல்லிக்கலாங்களா? சொல்லிங்கம்மா, சொல்லிக்கங்க ஐயா. நன்றி. சரிங்க, நன்றி. நம்ம சிவமல்லிகை அம்மாவோட இந்த பிராணயோகா வகுப்பு, அதாவது வாசி யோகம் அப்படின்றத நம்ம வர 8/9 திருச்சி தில்லைநகரில் வச்சுருக்கோங்க. அது நம்ம குழுவில் உள்ளவங்க யாரும் கலந்துக்க முடியாதவங்க வர முடிஞ்சா தாராளமாக வரலாம். இது வர்றவங்க கொஞ்சம் நான் உங்களுக்கு குரூப்பில் அந்த மெசேஜ் போட்டிருக்கேங்க, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கனாக்க அவங்க அவங்கள்ட்ட முன்பதிவு பண்ணிக்கிங்க, தாராளமாக வரலாம். அதாங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நம்ம கவியரசு ஐயா நல்ல ஒரு டீம் ஒன்று செஞ்சு ஒரு மண்டலம் நிறைவடைஞ்சிட்டாரு. அதனால சிவமல்லிகை அம்மா அவர்களுடைய ஆராய்ச்சியின்படி வாசியோகம் கற்று மக்கள் மேலும் மேலும் பயனுற திருமணல் அது புரிவாள் என்று கூறி வேற ஏதும் கருத்துக்கள் என்ன பரிமாறலாம். தியாகரன் ஐயா, மேல வரீங்களா? கொஞ்சம் பாட்டு பாடுறீங்களா? இன்றைய பாடல் சத்யநாராயணன் ஐயா. ஐயா, இன்றைய பாடல் பாடிடுறாங்க, நல்லா இருக்கும். உங்க சிம்ம குரல். ஐயா, மீட்டிங்ல இருக்கீங்க. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. ஓம் திருமூலத் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலத் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலத் திருவடிகள் போற்றி. அவையோர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றி. நின்ற அரசம் பலகை மேல் நேராக, நின்ற அரசம் பலகை மேல் நேராக, ஒன்றிட மௌவிட்டு ஓலையிற் சாதகந்துன்று, மெழுகை உள் பூசி சுடரிடை தன்ற, வெதுப்பிட தம்பனங்காணுமே. நின்ற அரசம் பலகை மேல் நேராக, ஒன்றிட மௌவிட்டு ஓலையிற் சாதகந்துன்று, மெழுகையுள் பூசி சுடரிடை தன்ற, வெதுப்பிடத் தம்பனங்காணுமே. மிக்க நன்றிங்கய்யா. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. உங்க குரல்ல கேட்டா அது ஒரு தனி ஈர்ப்பு தாங்க ஐயா. நன்றி. சண்டே அன்னைக்கு நமக்கு 1000வது மந்திரம். முதல் தந்திரம் இந்தியா அம்மா அவர்களும், 2ஆம் தந்திரம் தியாகராஜா ஐயா அவர்களும், 3வது மந்திரம் கிருத்திகா அம்மா அவர்களும், 4வது மந்திரத்தில் திருவம்பல சக்கரத்தை பற்றி திரு சரவணன் ஐயாவும் சிறு தொகுத்து ஒரு 5 முதல் 7 நிமிடத்துக்குள் வகர்ந்து உள்ளார்கள். எனவே அன்னைக்கு அனைவரும் தவறாமல் பங்கு பெற்று 1000வது பாடல் சிறப்பிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். மிக்க நன்றி ஐயா. ஏதேனும் கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா பரிமாறலாம், இல்லைன்னா தளம் அறிவுறுத்தலாம். திருச்சியில் நடைபெறும். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு கேள்விங்கய்யா.
அதாவது மரத்துல எத்தனையோ மரங்கள் இருக்குது. ஆனா அரச மரம்னு அரசன் அப்படிங்கிற அரச மரம்னு அந்த மரத்தை ஏன் பேர் வச்சாங்க? அதுக்கு ஏதாவது சிறப்பு இருக்குதா? மரங்களுக்கு அரசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மதிப்பு வருது இல்லையா அந்த மரத்துக்கு? காரணம் ஏதாவது இருக்கா? சிந்தனைக்காக கேட்டேன், சிந்திக்கலாங்கய்யா. பிறகு அம்மா தமிழாசிரியர் அம்மா எல்லாம் இருக்காங்க. அழகேசன் ஐயா, உங்களுக்கு சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா அந்த மரத்துல அதிகமான ஆக்சிஜனும் அதனுடைய அந்த மகரந்த சேர்க்கை வந்து பிறப்புக்கான ஒரு பெண்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன், சில நன்மைகளை செய்யக்கூடியதாகவும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதனால கூட இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். மிக்க நன்றிங்கய்யா. சிவமல்லிகம்மா, நீங்க சொல்லுங்க. இல்ல, அது வந்து எப்படின்னா, மற்ற மரங்கள்லாம் பகல்ல வந்து ஆக்சிஜனை கொடுத்துட்டு அந்த இதுல சூழ்நிலையில இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அதுதான். ஏன்னா அரச மரம் வந்து எப்பவுமே வந்து ஆக்சிஜனை தான் வெளியிடும். அது மாதிரி. ஏன்னா மற்ற மரங்கள்லாம் வந்து பகல்ல மட்டும் ஆக்சிஜனை வெளியிடும். அரச மரம் வந்து அதுக்கு வந்து எப்பவுமே ஆக்சிஜனை தான், இரவும் பகலும் எப்பவுமே வந்து ஆக்சிஜனை தான் வெளியிடும். அதனால தான் அரச மரம் வந்து. அப்புறம் மற்ற மரங்கள்லாம் வந்து ஒரு 6 மணி, நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம், 6 மணிக்கு மேலே அந்த சன் செட்டுக்கு அப்புறம் எல்லா மரமுமே அது தூங்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு மாதிரி அதை பார்த்தா தெரியும் நமக்கு. ஆனால் இது வந்து தூங்காது. இந்த மரம் தூங்கவும் செய்யாது. அதே சமயம் எப்பொழுதுமே வந்து ஆக்சிஜன், இரவும் பகலும் ஆக்சிஜனை தான் வெளியிடுங்கிறது தான் அந்த மரத்தோட மகிமை. அதனால தான் அந்த மரத்தில் வந்து சுற்றி வரணும் அப்படிங்கிறது, அந்த பிராணன் வந்து அதுலேருந்து நிறைய அதில் கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிறது தான் அந்த அது சுற்றி வர்றதும் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறது. நன்றிங்கய்யா. நன்றிங்க. அதே மாதிரி நான் இன்னொரு தகவல் ஒன்று படித்தேங்க. அதாவது வந்து மற்ற மரங்களை விட அரச மரம் அப்படிங்கிறது வந்து ஆக்சிஜன் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறாங்க. ஒரு ஊருக்கு வந்து ஒரு அரச மரம் இருந்தாலே போதும், அது அந்த ஊருக்கு தேவையான அனைவருக்குமான ஆக்சிஜனை வந்து பிராணனை வந்து அது கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு இது படித்தேங்க. நன்றி. மிக்க நன்றி. ஒரு மனநிறைவை தருது. நன்றி நன்றி. கிருத்திகா மாதிரி சொல்ல வந்தாங்க. வணக்கம்மா. இல்ல, நான் சிவமல்லிகம்மா சொன்னதை தான் நான் சொல்ல வந்தேன். அதுதான் நம்ம உடல் இயக்கத்திற்கும் நம்மளுடைய இதுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. அது எதனால அப்படிங்கறத தான் நான் சொல்ல வந்தேன். ஆனா மல்லிகம்மா சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. அரச மரத்துக்கு அரசன் என்று பெயர் ஏன் வந்தது, அதனுடைய தன்மைகள் குறிப்பாக உங்க கேள்வி மூலம் நிறைய ஐயப்பாடுகள் கிடைச்சது. மிக்க நன்றிங்க ஐயா. அது மாதிரி இன்னொரு குறிப்பு கூட மனசுல பட்டது, அது சரியான்னு தெரியல. இப்ப பலகைனாவே எழுதுறதுக்கும் பயன்படுத்துறோம் இல்லையா? எழுது பலகை, இந்த போர்டுலாம் வச்சிருக்கோம் இல்லையா? அது மாதிரி அந்த எல்லாத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அந்த சிவன் தான். அப்ப அந்த சிவத்தை வந்து அரசனாகவும், அவனுக்குள்ள அந்த நம்ம செய்த செயல்களுடைய அந்த சொல்றாங்க இல்லையா, கர்மா வினைப்பதிவுகள்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது இல்லையா? அதை வந்து அந்த பலகை மேல நேராக எழுதுறது, அதை வந்து எப்படி, அது வந்து இருக்கிற வரைக்கும், வினைப்பதிவுகள் இருக்கிற வரைக்கும் அந்த சிவநிலையை நம்மால உணர முடியாது இல்லையா? அப்ப தடையா இருக்கக்கூடிய அதெல்லாம் கட்டுனா தான் அந்த இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் அம்மா கிருத்திகா அம்மா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கலந்துக்காதனால
நான் இப்போ ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கேட்டுக்கிறேன். நான் மீண்டும் ரீப்ளேல கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. வந்த மையன்பர்களை வங்கியும் வணங்குகின்றேன். மேலும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தரம் நிறைவுறுகின்றது. 5, 4, 3, 2, 1.